வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் வீடியோ பார்த்ததுல 10வது சேலஞ்ச் 10வது நாள் வீடியோ இன்னைக்கு. அதாவது நேற்றே சொல்லிடுவோம் ஒரு கமெண்ட் இருந்ததுன்ட்டு. அந்த கமெண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருவோம். அது இல்லாமல் இன்றைக்கி ப்ளஸ் வீல்டு எவ்வளோ வருது, அதோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, இது பார்ப்போம். குரலை பார்த்து வேறு யாரும் நினச்சிடாதீங்க, தூக்கத்தில் இருந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. அதனால் நாளைக்கு ஈல்டு நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை. அதாவது எப்பயும் வர மாதிரி தான், அந்த 2 பாக்கெட் 3 பாக்கெட் அளவு தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கடைங்களுக்கு நீ போகிறதில்ல, லோக்கல்லே கேட்டாங்க. அது நாளைக்குமே ஒரு ஆர்டர் இருக்குது. எவ்வளோ வருதுன்னு தெரியல, நாளைக்குமே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் முன்ன சொல்கிற மாதிரி தான், லோக்கலில் எந்த அளவுக்கு சேல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேல் பண்ணுறேங்க. அது முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கடைங்களுக்கு போய் கொடுக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகுது. நம்ம என்னதான் இது பார்த்திங்கன்னா மண்ணே அந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மண்ணில் கண்டிப்பாக தண்ணி விட்டுனே இருக்கிறோம். அப்படின்னும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது ஒன்றும் தாங்க முடியல. முட்டையை பார்த்தீங்கன்னா கருகுது பாருங்க வெளியில். ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் போட்டிருக்கு, அதனால் ஏரியேஷன் பிரச்சனை இல்லை. நம்ம ஹீட் மட்டும்தான் இப்போதைக்கு. மேலே இருந்த தார்பாய் கூட எடுத்தாச்சு. அப்படின்னும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக வருது. இதெல்லாம் பார்த்து பறித்து எடுத்துருங்க. இது இன்னும் இதிலே கூட தண்ணி பட்டு அழுகி இதிலே அந்த கொசு உட்கார ஆரம்பிச்சிடும். இந்த சைடுமே மொத்தத்துக்கு 2வது ஈல்டு. அதாவது அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த எலி கடிச்சது, ஒரு சைடு மட்டும் எலி கடிச்சதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சைடு ஃபஸ்ட் ஈல்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த சைடு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈல்டு முடிஞ்சு 2வது ஈல்டு போயிட்டுருக்கு. எல்லாமே ஒரே சைஸில் ஒரே டைமில் பட்ஸ் வச்சுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இருட்டில் சரியாக தெரியல, தெரிய பாருங்க. அந்த ரோவுமே பட்ஸ் வச்சுருக்கு, இந்த ரோவுமே வச்சுருக்கு, இது ஃபுல்லாகவே வச்சுருக்கு. இதுதான் இந்த பேக்லையுமே எலி கடிச்சிருக்குது. இந்த பெரிய சைஸ் இருக்கிற பூ கீழே தான் எலி கடிச்சது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதுலேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் ஹோல்ஸ் போட்டதுலேருந்து வந்துருக்குது. இதை பறிச்சு ஆமாம், இதுவுமே அந்த எலி கடிச்ச இடத்துலேருந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து தான் வந்துருக்கு. நம்ம கடிச்ச உடனே க்ளீன் பண்ணி டேப் ஒட்டலாம்னா அந்த இடத்துல தான் இது இங்கே பாருங்க. அதை க்ளீன் பண்ணி மட்டும் விட்டாச்சு. அது இது நல்லா வந்துருக்குது. அதுக்கு முன்னாடி இது அந்த ஒரு பேக்கில் வந்துருக்குது, நேற்று காமிச்சிருப்பேன். இதுலேயுமே அண்ணாண்ட சைட்லேயே அதே மாதிரி வந்திருக்கு போல. எலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கமாண்டில் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அந்த எலினா ஒன்றும் அதில் மருந்து வைக்க முடியாது. ஏன்னா சப்போஸ் மருந்து வைக்க பார்த்து அதை உள்ளே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் அந்த கீத்தில் அந்த மாதிரி இடத்துல போய் செத்துருச்சுன்னா உள்ளே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலி அடிக்கிற ஒரு கட்டை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, எலி ஃபோன் அதை வாங்கி வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது இல்லை தாண்டி 4வது ஏழுக்கு போயிட்டுருக்கு.
ஆனாலுமே இதில் நல்லா வருதுன்னா கிளைமேட் மெயின்டைன் பண்ணுறது ஒன்று தான். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 4வது எழுதுமே இந்த அளவுக்கு எடுக்கலாம். மழை டைமில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலனாலும் இந்த அளவுக்கு வரும். ஆனால் இந்த டைமில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வரும். ஏன்னா இது வெயில் அதிகமாக இருக்குது இந்த டைம், இந்த மாதமே. இன்னும் ஒரு 2 மாதம் வரைக்குமே இன்னும் டஃப்பாகவே இருக்கும். ஓகே, இன்னைக்கான ஈல்டு முடிஞ்சிச்சு. இதே தான். இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இன்னும் அதை திடீர்னு வண்டி மேலே வச்சு காட்டுறான்னு பார்க்காதீங்க. உள்ளே இருந்து மறந்துட்டு வந்துட்டேன், வெளில வீடியோ எடுக்கணுன்னே மறந்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 தான் வந்திருக்கு. இதுவுமே நம்ம லோக்கலில் கேட்டாங்க. அதாவது நாளைக்குமே லோக்கலில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. 2 நாளைக்குமே 3 பாக்கெட்டை லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறதுனால 150 ரூபா, அதாவது ஒரு பாக்கெட்டு 50 ரூபான்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.